தோழர் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் டிஎன்பிசி குரூப் 2 குரூப் 4 ஃப்ரீயான டெஸ்ட் வச்சு போயிட்டுருக்கு. நம்ம எந்த ஏரியா கொஷின்ஸ் பார்க்குறோமோ அதோட ப்ரீவியஸ் கொஷின்ஸ்லாம் பார்த்துட்ருக்கோம். இது டெய்லியும் வந்து 10 மினிட்ஸ் இதுக்காக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க. இந்த 10 மினிட்ஸ் வந்து உங்களுடைய 20% ஆஃப் வெற்றியை வந்து இது உறுதி செய்ய போகுது. சரிங்களா? இதை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள், நல்ல அவுட்புட் கிடைக்கும். இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா ஏஜிஜிஎஸ் 2021, பிடிஜிஎஸ் 2021, ஜிஎஸ்சி 2021 இதில் கேட்கப்பட்ட ஐஎன்எம் கொஷின்ஸ்லாம் வந்து நம்ம பார்க்க போகிறோம். முதல் கேள்வி, ஜமீன்தாரி முறையை இந்தியாவில் அறிமுகப்படுத்தியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, எல் காரன்வாலிஸ் பிரபு. எல் காரன்வாலிஸ் பிரபு தான் வந்து அறிமுகப்படுத்துகிறாரு. இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஜமீன்தாரி முறை, மகள்வாரி முறை, ரயத்வாரி முறை, இந்த மாதிரி நிலவரி முறைகள்லாம் வந்து நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு கொஷின் இருக்கும். அடுத்து இரண்டாவது கேள்வி, 1921 மாப்பிளா கழகம் எந்த இடத்தில் நடைபெற்றது? மாப்பிளா கழகம் வந்து மலபார் கிளர்ச்சின்னு சொல்லுவாங்க, கேரளாவில் நடைபெற்றது. மாப்பிளா கழகம் நடைபெற்ற இடம் கேரளா. 3, ஐஎன்எம் பொறுத்தளவு பத்திரிகைகள் ரொம்ப முக்கியம். அதில் ஒரு கொஸ்டின் வந்துகிட்டே இருக்கும். காம்ராட் என்ற ஆங்கில பத்திரிகையை ஆரம்பித்தவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, மௌலானா முகமது அலி தான் வந்து காம்ராட் அப்படிங்கிற பத்திரிகை ஆரம்பித்தார். இது ஒரு வாராந்திர ஆங்கில செய்தித்தாள். இந்த காம்ராட் என்பதன் பொருள் தோழர். மைடியர் காம்ராட்னோட படம் வந்து இல்லைங்களா? காம்ராட் அப்படின்னா அதோட பொருள் வந்து தோழர். நான்காவது கேள்வி, கூற்றுகளை ஆராயவும். முதல் கூற்று, நிலச்சீர்திருத்தத்தில் ஜமீன்தாரி முறையில் நிலத்தை விழுபவரை அரசுக்கு வழி செலுத்துபவர் ஆவார். 2, ஜமீன்தாரி முறை காரன்வாலிஸ் என்பவர் 1993ஆம் ஆண்டு துவங்கப்பட்டது. 3, ஜமீன்தார் நிலத்தின் சொந்தக்காரர் ஆவார். 4, ஜமீன்தாரி முறை வங்காளம், பீகார், ஒரிசா, வாரணாசியில் அறிமுகப்படுத்தப்பட்டது. இதில் கூற்று ஆப்ஷன் பி 3 மற்றும் 4 மட்டும்தான் வந்து சரி. 3, 4 சரி. இப்போ தான் சொன்னேன், வரிகளில் ஒரு கேள்வி கண்டிப்பாக வரும்னு. இப்போ ரெண்டாவது சொன்ன கொஸ்டின்லேயே ரெண்டாவது டைம் வந்திருக்கு. அடுத்து 5, கீழ்கண்டவற்றுள் இந்தியாவில் வட்டார மொழியில் கல்வி எனும் கருத்தை முதலில் தொடங்கிய அமைப்பு எது? வட்டார மொழி கல்வி தொடங்கிய அமைப்பு ஆப்ஷன் ஏ, விடியல் கழகம். அடுத்து, ராஸ்ட் கோப்தர் என்பது யாருடைய முழக்கம்? ஆப்ஷன் டி, பார்சி இயக்கத்தோட முழக்கம் தான் வந்து ராஸ்ட் கோப்தர். அடுத்து 7, பொறுத்துக. ஆன்சர் ஆப்ஷன் சி, 4123. கான் அப்துல் காவர் கான் செஞ்சட்டை, ஐஎன்ஏ செங்கோட்டை, ஆகஸ்ட் கொடை டொமினின் அந்தஸ்து, சர்தார் வல்லபாய் பட்டேல் பர்தோலி சத்தியாகிரகம். 4123. அடுத்தது ஜிஎஸ்சி 2021 கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ்லாம் பார்க்கலாம். முதல் கேள்வி, கீழ்கண்டவற்றுள் எது சுதேசி இயக்கத்தின் போது தீவிர தேசியவாதத்தின் இயங்குதளமாக உருவெடுத்தது? இதெல்லாம் இருந்தது. தீவிர தேசியவாதத்தோட களமா எந்த பகுதியில் இருந்தது அப்படின்னா பஞ்சாப், வங்காளம், மகாராஷ்டிரா, தூத்துக்குடி. அனைத்துமே சரி. இரண்டாவது கேள்வி, 1940 ஆகஸ்ட் கொடையை அறிவித்தவர் யார்? ஆப்ஷன் ஏ, லின்லித்கோ பிரபு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஐஎன்எம் பொறுத்தளவு அந்த ஆகஸ்ட் 1940 to 47 நிகழ்வுகளில் ஒரு கொஷின் கண்டிப்பாக வரும். பாருங்க, பத்திரிகை சம்மந்தப்பட்ட கொஷின் ஒன்று கண்டிப்பாக வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த 40 to 47 அந்த ரேஞ்சில் வந்து ஒரு கொஷின் கண்டிப்பாக வரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கழகம் கிளர்ச்சிகள்லாம் இருக்கு இல்லையா, மாப்பிளா கழகம், இந்த மாதிரி ஏதாவது ஒரு கிளர்ச்சி சார்ந்த கிளர்ச்சி, இதில் ஏதாவது ஒரு கொஷின் கண்டிப்பாக வரும். அப்புறம் ஆரம்பகால ஐஎன்எம்மோட ஆரம்ப காலத்தை பற்றி ஏதாவது ஒரு கொஷின் வரும். சரிங்களா? மூன்று, இங்கிலாந்தில் சீர்திருத்த நடவடிக்கைகள் தத்துவ அறிஞர்களால் தொடங்கப்படாமல் மன்னரால் தொடங்கப்பட்டது. அவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் பி, 8ஆம் ஹென்றி. எங்க? இங்கிலாந்து. அடுத்து 4வது கேள்வி,
அதிநவீன வசதியுடன் கூடிய ரயிலில் அடிமைகளாக இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டியை சிறந்த என கூறியவர் ஆப்ஷன் ஏ அன்னி பெசன்ட் அம்மையார். இந்த அன்னி பெசன்ட் அம்மையார், முத்துலட்சுமி ரெட்டி இவங்களாம் ரொம்ப முக்கியமானவங்க. அடுத்து 5, கீழ்கண்டவற்றில் எது சரி தவறுன்னு குறிப்பிடவும். கூற்று 1, காந்தியடிகள் சபர்மதி ஆசிரமத்திலிருந்து குஜராத் கடற்கரை உள்ள தண்டி யாத்திரை 360 கிலோமீட்டர் தொலைவுக்கு தண்டி யாத்திரை நடைபெற இருந்தது. கூட்டு 2, காந்தியடிகள் யாத்திரையாக நடந்து தண்டியை 25வது நாளில் 1930 ஏப்ரல் 6 சென்றடைந்தார். கூற்று 1 தவறு, 2 மட்டும் தான் சரி. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஐஎன்எம்ல அடுத்த கொஸ்டின் ஏரியா என்னன்னு அப்படின்னா இந்த ஒத்துழையாமை இயக்கம், உப்பு சத்தியாகிரகம் இது சம்மந்தப்பட்டதில் ஒரு கொஸ்டினை போட்டுருவாங்க. பொறுக்கி எடுத்துலாம் அவங்க கொஸ்டின். அடுத்து டிடிஜிஎஸ் 2021 ஃபர்ஸ்ட் கேள்வி, விலை மதிப்பற்ற செய்திகளால் இந்தியாவின் வைரமாக பாராட்டப்பட்டவர். இந்தியாவின் வைரம் காந்தியடிகளின் குரு கோபாலகிருஷ்ண கோகலே. இரண்டாவது கேள்வி, 1941 ஆண்டு விருதுநகர் நகராட்சி தலைவராக காமராஜர் தேர்ந்தெடுக்கப்பட்ட போது அவர் எங்கு இருந்தார்? அவர் இருந்த இடம் பார்த்தீங்கன்னா வேலூர் சிறை. சிறையில் இருந்தவாறே தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அடுத்த கேள்வி, இந்தியாவில் ஆங்கிலேயர் பின்பற்றிய கொள்கை. ஆப்ஷன் டி பிரித்தாளும் கொள்கை. 4, சுயமரியாதை இயக்கம் கீழ்கண்டவற்றுள் எதை பின்பற்றியது? இதோட ஆன்சர் ஆப்ஷன் 1 மற்றும் 2, மேல்தட்டு மக்களை எதிர்க்க வன்முறையான போராட்டங்கள். 2, பிராமண அர்ச்சகர்கள் என்ற திருமணங்களை நடத்தி அவருடைய நிலையை குறைத்தது. கோவில்கள் மற்றும் அவர்கள் வசிக்கும் இடங்களை புறக்கணித்தெல்லாம் இது நடைபெறல. சுயமரியாதை இயக்கம் என்ன பண்ணுச்சு அப்படிங்கிறது கேட்குறாங்க. அடுத்து வாஞ்சிநாதன் பற்றிய கூற்றுகளை ஆராயவும். ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1, 2, 3 சரி. வாஞ்சிநாதன் திருவிதாங்கூர் சமஸ்தானத்தை சேர்ந்தவர் சரி. புனலூர் வன பாதுகாப்பாளர் சரி. பாரத சங்க உறுப்பினர் என்பது சரி. பாண்டிச்சேரியில் சுப்பிரமணிய சிவாவால் துப்பாக்கி சுடும் பயிற்சி பெற்றவர் என்பது தவறு. சுப்பிரமணிய சிவா இவருக்கு பயிற்சி கொடுக்கல, மாவேசு ஐயர் தான் கொடுத்தார். அப்புறம் இந்த சங்கங்கள், பாரத மாத சங்கம், இந்த மாதிரி இளைஞர் சமுதாயங்கள் உருவாக்கிய சங்கங்கள்லாம் கொஞ்சம் பார்த்துங்க. அடுத்து 6, அலகாபாத்தில் இருந்து இந்தியன் பிரசல் வெளிவந்த ஆங்கில மாத இதழான இந்துஸ்தான் ரிவ்யூவின் ஆசிரியர். சொன்னா இதில் ஒரு கேள்வி கண்டிப்பா இருக்குன்னு. ஆன்சர் ஆப்ஷன் ஏ சச்சிதானந்த சின்ஹா. 7, நிரந்தர நிலவரியை ஆதரித்து மற்றும் அரசாங்கம் அதிகப்படிய வரியை ஒவ்வொரு தனிநபரை கட்ட வேண்டும் என கூறியது யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி ராஜாராம் மோகன் ராய். வரியில் சம்பந்தப்பட்ட ஒரு கொஸ்டின் சொன்னீங்களா, நிலவரியில் சம்பந்தப்பட்டது. ஓகே, வந்தாச்சு. ஸோ இதுதான் இந்த 3 தேர்வுடைய கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். அடுத்த பதிவில் அடுத்த 3 தேர்வு பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.